வணக்கம். குருவே சரணம். குருராயரின் அற்புதங்கள். பெண்களின் பாதுகாவலர் ஸ்ரீ ராகவேந்தர். இந்த தலைப்பில் 2023 ராகவேந்தர் மடம் பாண்டிச்சேரியில் குருமாம்பட்டில் இருக்கிற மடத்தில் நம்ம முதல் பேச தெரியாத எனக்கு ராகவேந்தர் அற்புதத்தை நம்மளும் பேசணும்னு ஆசைப்பட்டு ராயர்கிட்ட சொல்லி, ராயர் மணிகண்டன் சாரை நாகர்கோயிலிருந்து குருராயர் பாராயணம் பண்ணுறதுக்காக அனுப்பி அவர் மூலியம் என்னை இந்த யூடியூப்பில் பேச வச்சு, ஏன்னா எனக்கு பேச தெரியாது, ஆசை மட்டும்தான் இருந்தது. ஆசையை நான் ராயர்கிட்ட சொன்னதுக்கு தான் மணிகண்டன் சாரை அங்கேருந்து இங்கே அனுப்பி இன்னைக்கு உங்ககிட்ட பேச வச்சுருக்கார். அப்போ என் வாழ்க்கையில் நடந்த அத்தனையும் உங்களுக்கெல்லாம் நான் பகிர்ந்துக்கணும். ஒரு பெண்ணாக தனியாக இருந்தால் அவங்களுக்கு எவ்வளவு ஒரு பாதுகாப்பு தேவை, ஒரு அப்பாவா ஒரு அம்மாவா. அவங்களுக்கு வாழ்க்கையவே நடத்த தெரியாது, ஏன்னா அவங்களுக்கு வெளி உலகம் தெரியாது, வெளியில் போனால் என்ன ஆகணும்னு தெரியாது, வெளி மனுஷர்கிட்ட பேசவும் தெரியாது, நல்லவங்களா கெட்டவங்களாகவும் தெரியாது. அப்படி இருக்கும்போது அவரே கெதின்னு அவரை கெட்டிமா போய் நம்ம காலை பிடிச்சிக்கும் போது அவர் எல்லாமே சினிமாவிலலாம் நம்ம பார்க்குற மாதிரி யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்றதை அப்படியே நமக்கு கண் எதிர்க்க கொண்டுட்டு வந்துடுவார். இதை எங்கள் வாழ்க்கையில் நான் நிறைய பார்த்தாச்சு. நம்ம வாழ்க்கையில் நம்ம ரயில் பயணம் மாதிரி நிறைய நபர்களை பார்ப்போம், அவங்கக்கிட்ட நிறைய பாடங்களை நம்ம கற்றுப்போம். அந்த பாடங்களை கற்றுக் கொடுக்குற ஒரு பிலாசபர் நம்ம ராகவேந்தர். அப்போது நம்மளை பாதுகாப்பாக கொண்டுட்டு போகணும் இல்லையா. ரோட்டில் நடக்கும்போது வலது பக்கம் பாரு இடது பக்கம் பாருன்னு யார் சொல்லுவா? நம்ம அம்மா கையை பிடிச்சி நடக்கும்போது அவங்க தான் சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை எப்படி நடத்துறது, யார்கிட்ட பேசக்கூடாது, இவங்க யார், அந்த படம் போட்டு நம்மளை அப்படியே காட்டி நம்மளை ரோட்டில் நடக்க வச்சு, இந்தந்த வயசில் என்ன கொடுத்தா அந்த குழந்தைக்கு சரியாக இருக்கும், ஒத்துக்கும். ஒரு 3 வயசு 2 வயசானால் அதுக்கு கஷாயம் குடிப்போம், அதுக்கு பேச தெரியாது, அதுக்கு வேணுங்கிறதெல்லாம் அது உணர்வுகளை புரிஞ்சிக்கிட்டு நம்ம செய்கிறது. 10 வயசானா, ஒரு 20 வயசானா, ஒரு 30 வயசானா, 50 80 எத்தனை வயசானாலுமே பிள்ளைங்களுக்கு என்ன வேணுங்கிறத பார்த்து செய்கிறது ஒரு அம்மா தான். அந்த அம்மா ஸ்தானத்தில் இருக்கிறது நம்ம ராகவேந்தர். அப்போது அதில் நம்ம எவ்வளோ கற்றுப்போம், வாழ்க்கைனா என்னன்றத ஒரு காலகட்டத்திலையும் ஒரு பிலாசபராக வாழ்க்கை தத்துவத்தெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்து நம்மளை அப்படியே கையிலேயே பிடிச்சிக்கிட்டு நடக்க வைக்கிறது யார்? நம்ம ராகவேந்தர். அப்படி இருக்கும்போது நமக்குன்னு ஒரு ஆசாபாசங்கள் வரலாமா, வரக்கூடாது. அப்படி வந்தாலும் மனுஷால் தானே வரும், வந்தாலும் நம்ம ராகவேந்தர் காலை கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டோம் இல்லையா. ஏன்னா நம்ம உடல் பொருள் ஆவி அனைத்தையும் நம்ம அவரை நம்பி கொடுத்துட்டோம் போது அவரு தான் நமக்கு பார்த்து செய்வார். நமக்கு ஒரு குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், யார் செய்வா? நம்ம அப்பா அம்மா தான் பார்த்து நம்ம பிள்ளைக்கு இப்படி பண்ணி வச்சா நல்லாயிருக்கும்னு சொல்கிறது செய்கிறது எல்லாமே அப்பா அம்மான்னும் போது இது எல்லாமே நம்ம ராகவேந்தர் தானே நமக்கு எல்லாம். அப்போ அவர் பார்த்து செய்ய போகிறாரு. நமக்குன்னு என்ன இருக்குது, நமக்குன்னு என்ன ஆசாபாசங்கள் இருக்குது? எதுவுமே இல்லையே. அப்போது நான் எது செஞ்சாலுமே எனக்கு வெளி உலகம் தெரியாதுன்றதுனால நான் ராயர்கிட்ட போயிட்டு எழுதி போட்டு கேட்பேன். ஏற்கனவே உங்ககிட்ட நான் யூடியூப்பில் பேசிகிட்டு இருந்திருக்கேன். அதை கேட்டுட்டு தான் நான் அடுத்தது செய்வேன். அதை நான் கேட்காம செஞ்சதில் நிறைய மன உளைச்சல், மன கஷ்டம் நிறைய நான் அனுபவிச்சிருக்கேன். அந்த அனுபவிச்சதுனால தான் நான் ராயர்கிட்ட கேட்டுக்கிட்டு தான் ஒரு விஷயத்த செய்கிறது. ஒருத்தவங்ககிட்ட பேசணுன்னாலும் சரி, ஒரு வீடு வாங்கணுன்னாலும், ஒரு மண் வாங்கணுன்னாலும், எது வாங்கினாலுமே நான் ஒரு ராகவேந்தர்கிட்ட எழுதி போட்டு கேட்பேன். இது சரியா, இதை நான் செஞ்சால் நல்லா இருக்குமா, இந்த இடத்த வாங்கினா எனக்கு நல்லா இருக்குமா, இப்படி ஒன்றா பார்த்து எனக்கு அவர் செஞ்சு ஒரு இடத்த நமக்கு வாங்கி வீட்டை கட்டி அதுக்கு சகசரணமான ஒரு பேரையும் வச்சு எங்கள் பிள்ளைங்களை என்னையும் கொண்டாந்து ஒரு பாதுகாப்பாக உட்கார வச்சு இன்னைக்கு உங்ககிட்ட என்னை பேச வச்சு யாருக்கெல்லாம் உதவி தேவையோ அவங்க சொல்லாமலேயே போய் செய்ய வச்சு
அவங்க அன்புக்கு என்னை பாத்திரமாக்க வச்சு, அவங்க எல்லாம் என்னை பார்க்கும் போதெல்லாம் ஒரு மரியாதை, ஒரு அன்பு, யாரை பார்த்தாலும் ஒரு சகோதரின்ற ஒரு உணர்வு, இது எல்லாம் எனக்கு கொடுத்து ஒரு மரியாதையை வர வச்சு என்னை பக்கத்திலே அவர் பக்கத்திலே வச்சிருக்கிறாருன்னா இதை விட சந்தோஷம் எனக்கு என்ன வேணும்? இந்த உலகத்தில் கோடான கோடி மக்கள் இருக்காங்க. அதில் என் பிள்ளைங்களுக்கு எனக்கு பார்த்து பார்த்து செய்கிற என்னோட ராகவேந்தர் எனக்கு எது செஞ்சாலும் நல்லதையே செய்வார். அவர் எனக்கு இருக்கார் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் இன்னைய வரைக்கும் எனக்கு அப்படியே இருக்குது. இன்றைக்கி நான் வந்து புவனகிரிக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா அவர் பிறந்த இடத்துக்கு போகணும். ஏன்னா நாங்கள்லாம் அங்கே தான் வளர்ந்த இடம். எங்கள் பாட்டி பற்றி உங்களுக்கு நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். எங்கள் பாட்டி எங்களெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தாங்கன்னு. அவங்க கூட நான் கையை பிடிச்சிக்கிட்டு நடந்து வந்த இடம் தான் அந்த புவனகிரியில். மார்க்கெட்டுக்கு வரும்போது வருவோம், அந்த ஆற்றுல நாங்கள் குளிச்சிருக்கோம். அந்த மாதிரி ஒரு இடத்த இன்றைக்கி நான் பார்க்கும்போது, கால் எடுத்து வைக்கும்போது, நம்ம வெளியூரில் எந்தெந்த ஊரில் போயிட்டு இருந்தாலுமே நம்ம வீடு, சொந்த வீடு, நம்ம சொந்த ஊரில் போயிட்டு நம்ம அப்பா அம்மா இருந்த இடம், நம்ம விளையாடின இடம், அந்த மாரி ஒரு வீட்டில் போயிட்டு உக்காந்தோம்னா நமக்கு ஒரு உணர்வு வரும் பார்த்தீங்களா? அமைதி, அன்பு. அப்படியே அங்கே போய் படுத்தோம், அங்கே உக்காந்தோம்னா ஒரு சிலிர்ப்பு வரும் பாருங்க. அந்த மாதிரி ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை தான் நான் அங்கே பார்த்தேன். எந்த வித ஒரு பதட்டமும் இல்லாத. 10 மணிக்கு போனேன். அதுலேருந்து 1 மணி வரைக்கும் அவரையே பார்த்துக்கிட்டு அவர்கிட்டயே பேசிட்டு, அங்கே ஒரு அடி பிரதர்ஷனம் உங்களுக்கே தெரியும். ஒரு அடிக்கும் உழுந்து கும்பிடும் போதெல்லாம், ஸ்ரீ ராகவேந்திரா, இவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு குழந்தை பிறக்கணும், இவங்களுக்கு கல்யாணம் ஆகணும், அந்த மாதிரி ஒன்றுமே நான் அவங்கக்கிட்ட கேட்கும் போதெல்லாம் ஒரு அடிக்கும் கீழே விழும் போதெல்லாம், ராகவேந்திரா இவங்க நல்லா இருக்கணும்னு இப்படி தான் நான் வந்து வேண்டியிருக்கேன். என் பிள்ளைங்களுக்கு நான் அதிகம் வேண்டுறதில்லை. ஏன்னா என் பிள்ளைங்கள அவர் பார்த்துப்பார். ஏன்னா நான் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்ட பிறகு எனக்கு என்ன? அதனால் மற்றவங்களுக்காக நான் வேண்டிப்பேன். ஆனால் இந்த தடவை நான் புவனகிரியில் போயிட்டு அடி பிரதர்ஷனம் பண்ணி உழுந்து கும்பிடும் போதெல்லாம் என் ராகவேந்திரர் நல்லா இருக்கணும். ஏன்னா இன்னும் 700 வருஷங்கள் நம்ம கூடயே இருக்கணும் இல்லையா? அவரும் நம்ம கூடயே ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் ராகவேந்திரருக்காக தான் வந்து அங்கே அடி பிரதர்ஷனம் பண்ணேன். எப்படி பண்ணேன்றது எனக்கு தெரியாது. அந்த கால் வலியோ ஒரு டயர்டோ எதுவுமே இல்லை. இன்றைக்குமே எனக்கு வாய் வளருது, அழுகு வருது. இது எல்லாமே என்னென்னா, எனக்கு ராகவேந்திரரை பற்றி பேசணுன்னாலே அழுகு தான் வரும். ஏன்னா அவர் என்னோட மூச்சு, என்னோட உயிர், என்னுடைய சுவாசம். நான் சுவாசிச்சுக்கிட்டு இருக்கிறதே என்னோட ராகவேந்தர். அவர் பேச ஆரம்பிச்சிட்டுனாலே எனக்கு மணி போகிறது தெரியாது. உடம்புல ஒரு சிலிர்ப்பு வரும். அது உணர்றவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த நம்மளை சுற்றி ஒரு காற்று ஒன்று அடிக்கும் பார்த்தீங்களா? அது கூட நம்ம ராகவேந்தர் நம்ம கூட இருந்து ஒரு இப்படி கிராஸ் பண்ணால் ஒரு காற்று வரும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி உணர்வுகளை நான் உணர்ந்துட்டுருக்கேன். இது என்னோட பெரிய பாக்கியம். நான் புவனகிரிக்கு போன இந்த ஒரு விஷயங்கள், அங்கே போய் நான் உணர்ந்தது, இது எல்லாமே நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன்.